இந்த வாரம் நடந்த ஸ்மாக் டவுன் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா நண்பர்களே? ஆரம்பத்திலேயே ஒரு விமென்ஸ் ப்ரோமோ வச்சு ஒரு டீம் மேட்ச் நடத்துறாங்க. அது நமக்கு தேவையில்ல. அப்புறம் பேக் ஸ்டேஜ்ல நம்ம கோடி மாமா நான் இன்னும் 2 மேட்ச் முடிச்சா போதும், அப்புறம் ஸ்ட்ரைட்டா ரெஸ்ல்மேனியால போய் தான் நிப்பேன்னு சொன்னாரு. நீ நிக்க வேண்டிய இடம் இது இல்ல, போய் கக்கிசிட்ட போய் நில்லு. அப்புறம் கார்மெலோ ஹேஸ் நம்ம மிஸ்டர் வச்சு கலாச்சிட்டு போறாரு. ஆமாடா எப்படி பேசுறீங்க? இன்னும் இவனை கேவலமா திட்டுன தம்பி. அப்புறம் ஒரு 10 men tag team மேட்ச் நடக்குது. அதுல MFT வின் பண்றாங்க. நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? மேட்ச் முடிஞ்சதும் Wyatt 6 தூரமா நின்னு MFT பாத்துட்டு போயிடுறாங்க. டேய் நீயா எங்க வந்த? தொட்டுட்டு போக வந்தியா? தொறா. அப்புறம் பேக் ஸ்டேஜ்ல R-Truth கிட் வில்சன் வச்சு காமெடி பண்றாப்ல. அப்புறம் ஒரு விமென்ஸ் குவாலிஃபைங் மேட்ச் அதுல அலெக்சா வின் பண்றாங்க. அப்புறம் பேக் ஸ்டேஜ்ல நம்ம செல்சி கிரீன் கால் உடைஞ்சு சுத்திட்டு இருக்கிறத காட்டுறாங்க. சாமி சாமிக்கு எங்க அடிபட்டுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சாமி. அப்புறம் ட்ரிக் வில்லியம்ஸ்க்கும் ஃபெனிக்ஸ்க்கும் ஒரு மேட்ச். அந்த மேட்ச் சூப்பரா இருந்துச்சு. சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்கடா. பட் வில்லியம்ஸ் வின் பண்ணது கேவலமா இருந்துச்சு. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உன்கிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. நீங்க WWE வின் பண்ணணும்னா உங்க என்ட்ரன்ஸ் மியூசிக் ஆடியன்ஸ் ஃபைட் பண்ற மாதிரி இருக்கணும். திறமைக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பண்ணாடா புறம்போக்கு ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல. அப்புறம் ஒரு விமென்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. It's the biggest piece of dog shit. அப்புறம் கிட் வில்சன் ஓபா ஃபெமிக்கு ஒரு போயம் எழுதியிருக்காரு. மன்னா மாமன்னா நீ ஒரு மாமா மன்னா. அதனால 2 பேருக்கும் அடுத்த வாரம் ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்றாங்க. சோலி முடிச்சு. அப்புறம் ட்ரிபிள் த்ரெட் குவாலிஃபைங் மேட்ச் நடக்குது. வெறித்தனமா இருந்துச்சு. It was perfect. நம்ம நினைச்ச மாதிரியே நடக்க போகுதுன்னு பார்த்தா நம்ம கோடி மாமா ஒரு ட்விஸ்ட் வச்சு வின் பண்ணிட்டாப்ல. என்னங்க நீங்க வந்துட்டீங்க, அவனை அனுப்பாதீங்க, எரிச்சல் வருது. அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை.